அப்போ நாம் இன்றைக்கி அந்த பச்சைப்பயிர் வச்சு இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக 1 கப்பு பச்சைப்பயிர் நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வைக்கலாம். குறைஞ்சி ஒரு 4 மணி நேரமாவது அது ஊற வைக்கணும். ஓவர் நைட் ஊற வச்சாலும் தப்பு இல்லை. ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அரைச்சி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ ஒரு 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். நான் வந்து ரெண்டு வாட்டியாக தான் போட போகிறேன். ஏன்னா ஒரு வாட்டியாக போட்டு அரைக்க முடியாது. 1 கப்பு பச்சைப்பயிறு போட்டப்போ அது நிறைய ஆனது மாதிரி இருக்குது. அதில் 2 பச்சை மிளகா சேர்த்துடலாம். ஒரு பீஸ் இஞ்சி அதை 4ஆக கட் பண்ணி போடுறேன். ஒரு பெரிய பீஸ் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டு, ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு கிடையாது, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பேட்சை இந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நான் வந்து ஊற வச்சிருந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்து தான் அரைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு தானே ஊற வைப்போம், அதனால் இந்த தண்ணி எடுக்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ 2வது அரைச்சி அது கூட சேர்த்துட்டேன். தேவைக்கு தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு கலக்கிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். சால்ட்டும் சேர்த்துட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, சீரகம், அந்த பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்ந்து நல்ல வாசமாக இருக்குது. உங்களுக்கு வந்து கொத்தமல்லி தழையோட அந்த ஸ்மெல்லு பிடிக்காதவங்கன்னா கறிவேப்பிலை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிடலாம். ரொம்ப தண்ணி ஆகிட வேண்டாம், ரொம்ப கட்டியாகவும் இருக்க வேண்டாம். நம்ம தோசை ஊற்றுறதுக்கு அந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். இப்படி இருக்கட்டும். ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கலாம். நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட சால்ட்டு சேர்க்குறேன். நீ வந்து நம்ம தோசை ஊற்றிட வேண்டியதுதான். அதுக்காக நான் ஒரு தோசை பேன் சூடு பண்ண வைக்கிறேன். இப்போ வந்து வெயிட் லாஸுக்காக சாப்பிட்றவங்க இதில் வந்து ஆயில் சேர்க்க வேண்டியதில்லை. நான் வந்து கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு ஆயில் விட்டு அதை இப்படி அப்ளை பண்ணி எடுக்கிறேன்.
இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. அதனால் ஆயில் எல்லாம் நம்ம சேர்க்காம தான் பண்ணுறோம். ரெண்டாவது ஒரு தோசை நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறேன். கல் காஞ்சிடுச்சு. மாவு ஊற்றிடலாம். பாருங்க, நல்லா ஊற்ற முடியுது, பரப்ப முடியுது. சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். ஆயில் விடணும்னா உங்களுக்கு இப்போ இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெயோ நெய்யோ ஏதாவது சேர்த்துக்கலாம். பாருங்க, சவுந்துடுச்சு. மறுபக்கம் நல்ல வெந்த பிறகு நம்ம மாற்றிடலாம். இது வந்துடுச்சு. அடுத்த ஒரு தோசை கூட இந்த மாதிரி ஊற்றிடலாம். இது வந்து ஒன்று நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு செய்ய போகிறேன். கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் கொஞ்சம் எண்ணெய் விட்டால். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ளைம் கம்மி வச்சு கொஞ்சம் போட்டிருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான தோசையாக கிடைக்கும். இந்த தோசை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் வந்து ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்குது. ஆனால் கார்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் வெயிட் லாஸுக்கு அதை வந்து சாப்பிட்றது. பாருங்கள், நம்ம தோசை வந்து சூப்பராக கிடச்சிருக்கு. நம்ம பெசரட்டு, இதுக்கு வந்து பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அந்த மாதிரி சட்னி தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏது சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி இஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கறனால நல்ல டேஸ்ட். அரிசியெல்லாம் சேர்க்கவே இல்லை. அரிசி சேர்த்தும் பண்ணுவாங்க இது, ஆனால் நான் இன்றைக்கி அரிசியெல்லாம் சேர்க்கலை. கட்டாயம் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.